அகில். ஓகே, என்ன பண்றீங்க? 11th ஸ்டாண்டர்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல். ஓகே. யார் ரொம்ப பிடிக்கும்? அம்மாவா அப்பாவா? அம்மா பிடிக்கும், அப்பா பிடிக்கும். நாங்க சொந்தத்துல கல்யாணம் பண்ணிருக்கிறதுனால குழந்தை இந்த மாதிரி பிறந்திருக்கான். டாக்டர் தான் சொன்னாங்களா? ஆமா, அவங்களுக்கு எல்லா காரணமும் கண்டுபிடிப்பாங்க. கடைசியில அவங்க இங்க வந்து நின்றுவாங்க. அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. இல்ல, ஆனா இது இன்னும் நிறுவப்படாம இருக்கு, அதான் கேக்குறேன் இப்போ. இல்ல, ஆனா முதல்ல கேக்குற கேள்வி சொந்தமான்னு கேட்டுருவாங்க. நம்ம ஆமான்னு சொல்லிட்டோம்னா அடுத்து அவங்க ஆராய்ச்சிக்கு போக மாட்டாங்க. பேலசி, சிபி அந்த மாதிரி இதுக்கு சொல்லுவாங்க. ஆட்டிசம்க்கு சொல்றாங்க. ஆட்டிசம்க்கு 3rd டிகிரி கான்சாங்குனிஸ் மேரேஜ், இதனால தான் இப்படி பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த பையன் தான் இப்படி ஆயிட்டா. நம்ம டெஸ்ட் எதுவும் எடுக்காம பிறந்திருக்கான்ல, நமக்கு எதுவும் தெரியாது. நாளா ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கோம். எங்களுக்கு எதுவும் தெரியாம இப்படி ஒரு வாழ்க்கையில புதுசா வரோம். இதுக்கடுத்து ஒரு டெஸ்ட் எடுத்து சைக்காட்டிஸ்ட், ஒரு ஜெனடிக் கவுன்சிலிங்லாம் போய் இன்னொரு குழந்தை பெத்துக்கிறோம். அதாவது நீங்க சொல்ல வரனா ஊர்ல இருக்கும்போது எனக்கு இது எதுவுமே தெரியாது, சென்னை வந்த மாதிரி தான் இவ்வளவு விஷயம் தெரியுது. இவ்வளவு விஷயம் தெரியுது. அகிலால தான் எனக்கு உலகமே தெரியுது. நான்லாம் இங்க கல்யாணம் ஆகி வரும்போது 2008ல மச்சாங்கிட்ட, என் மச்சான் நம்ம பீச்சுக்கு போலாமான்னு கேட்டிருக்கேன். அப்ப மச்சான் என்ன சொல்லுவாங்கன்னா, பீச் பூட்டி இருக்கு அப்படி சொல்லுவாங்க. நான் பீச் பூட்டி இருக்கும்னு நான் நம்பி 2 வருஷம் இருந்திருக்கேன். இப்போ ஜெனடிக் கவுன்சிலிங்லாம் போய் இந்த குழந்தைக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம். இவங்க தான் பேசவே 7 வருஷம் ஆச்சுல, நம்ம அம்மானு கூப்பிடவே 7 வருஷம் ஆகுது இல்லையா? ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி எல்லாமே போகிறோம். இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகும்போது அந்த பையன் ஒரு 3 வயசுக்கு அப்புறம் அண்ணனை இமிட்டேட் பண்ணுறான். அண்ணன் எப்படி அம்மா சேலையை பிடிச்சிக்கிட்டே போய் சாப்பாடை காட்டுறானோ அதை பார்த்து தம்பியும் செய்யுது. சைக்காட்டிஸ்ட் கிட்ட நம்ம கேட்குறோம், இவனை மாதிரி அவனும் பண்ணுறான் சார், என்ன சார் பண்ணலாம்? அவன்கிட்ட இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அவனை பிரிங்க. உடனே பிளே ஸ்கூல் போகிறோம். அப்போ சுற்றி இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அண்ணன் பேசலையா, தம்பியும் பேசலை, அவனை மாதிரியே கொஞ்சம் இருக்கான் போல இவனும், உமா பிள்ளை கொஞ்சம் லூஸு அப்படி சொல்கிறாங்க. நம்மளோட அடையாளமே அது ஆயிடுது. அண்ணன் பேசலை, தம்பியும் பேசலை, அவன் கொஞ்சம் வித்தியாசம் அப்படி சொல்கிறாங்க. நம்மகிட்டே சொல்லுவாங்க, இறந்துட்டாங்கன்னா கூட ஒரு தடவை தான் விசாரிப்பாங்க, உங்க அம்மா செத்து போயிட்டாங்களா, எப்படி இருக்காங்கன்னு கேட்பாங்க. ஆனால் இது என்னைக்குனாலும் கேட்பாங்க. உலகம் அப்படிதான் இருக்கு. இவன் சரி, இவன் தான் இப்படி இருக்கான், நம்ம மாத்திக்கலாம். தம்பியவாது ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுப்போம், நல்ல ஸ்கூலுன்ட்டு சின்னவனை சேர்க்கும் போது என்ன பண்றான்னு கேட்டாங்க. அண்ணன் ஸ்பெஷல் சைல்டு வீட்டில் வச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டேன் நான். அப்போ தம்பியை சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் தம்பி எழுதலை படிக்கலைங்கும் போது அவங்களே சொல்லிடுறாங்க, அண்ணனை மாதிரி இவனுக்கும் நீங்கள் கவுன்சிலிங் போங்க, டிசி கொடுத்துட்டாங்க. அது பாக்குது, ஒருவேளை நம்மளும் அண்ணனை மாதிரி தான் இருக்கோமோன்னு அவன் மனசுக்குள்ளே வந்துருது. அவருக்கு என்ன வயசு ஆகுது? அவனுக்கு இப்ப 12 இயர்ஸ் ஆகுது, இவன் 17 இயர்ஸ் ஆகுது. அந்த குழந்தையோட மனசுல ஊரெல்லாம் சொல்லி ஆட்டிசம் இருக்குன்னு அவங்க நம்ப வைக்கிறாங்க. ஆமா, அவனுக்கும் இப்ப அவன் இன்னைக்கு இங்க வர்றதுக்கு கூட வெக்கப்படுறான். அம்மா அண்ணனை கூட்டு போகாதம்மா, ஏற்கனவே அண்ணனை ஸ்கூல்ல எல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க, வெளியே கூட்டு போனா நீலாம் உன்னை எல்லாருக்கும் தெரியும், டிவில உன்னை